ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பெரிய துறைமுக நகரத்தின் ஓரத்தில் ஒரு பழைய இரும்பு பட்டறை இருந்தது. அங்கு மாணிக்கம் என்ற ஒரு வயதான இரும்பு தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் கப்பல்களுக்கு தேவையான பெரிய பெரிய நங்கூரங்களை செய்து கொடுத்து வந்தார். அவரிடம் சோமு என்ற ஒரு இளம் வயது மாலுமி வித்தையை கற்று வந்தான். சோமுவுக்கு தன் புதிய பெரிய கப்பலின் மீது நாளுக்கு நாள் ஒரு பெரிய பெருமை வந்தது. என் கப்பல் மிகவும் நவீனமானது, இதற்கு ஏன் இந்த பழைய இரும்பு நங்கூரம் என்றான். நான் வெளிநாட்டில் இருந்து ஒரு தங்க நிற பளபளப்பான நங்கூரத்தை வாங்க போகிறேன் என்றான். தாத்தா அவனது பேச்சை கேட்டு புன்னகைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்தார். ஒரு நாள் சோமு தன் கப்பலில் அந்த புதிய தங்க நிற நங்கூரத்தை பொருத்தி கொண்டான். தாத்தா செய்த பழைய கருப்பு இரும்பு நங்கூரத்தை கடலில் தூக்கி எறிந்தான். பார்த்தீர்களா என் கப்பலின் அழகை, இதுதான் ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் என்றான். அவன் தன் புதிய கப்பலை எடுத்துக்கொண்டு கடலின் நடுவே ஆசையோடு பயணம் செய்தான். ஆனால் கடலின் நடுவே சென்றபோது திடீரென்று ஒரு பெரிய புயல் காற்று வீச தொடங்கியது. ராட்சத அலைகள் எழும்பி அவனது கப்பலை நாற்புறமும் தூக்கி வீசி அசைத்தன. கப்பல் பாறைகளில் மோதாமல் இருக்க சோமு தன் புதிய தங்க நங்கூரத்தை கடலில் இறக்கினான். ஆனால் அந்த பளபளப்பான நங்கூரம் அலையின் வேகம் தாங்காமல் நடுவில் உடைந்து போனது. நங்கூரம் உடைந்ததால் கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து மரண குழிக்குள் தள்ளப்பட்டது. சோமு பயந்து போய், ஐயோ, என் ஆடம்பர நங்கூரம் என்னை எப்படி கைவிட்டது என்று கத்தினான். அப்போது அவனது கப்பலின் அடியில் ஏதோ ஒரு பலமான இரும்பு துண்டு பாறையில் சிக்கியது. ஆச்சரியப்படும் விதமாக அது தாத்தா முன்பு செய்த பழைய இரும்பு நங்கூரத்தின் ஒரு பகுதி. அது பாறையை மிகவும் பலமாக பற்றி கொண்டு அந்த பெரிய கப்பலையே அங்கேயே நிறுத்திவிட்டது. புயலின் வேகம் குறைந்த பிறகுதான் சோமுவுக்கு தன் உயிர் தப்பிய உன்னத ரகசியம் புரிந்தது. வெளிப்புற அழகு கொண்ட நங்கூரத்தை விட ஆபத்தில் காக்கும் இரும்பே சிறந்தது என்பதை உணர்ந்தான். அவன் உடைந்த அந்த பழைய நங்கூர துண்டை கைகளில் எடுத்துக்கொண்டு அழுது தீர்த்தான். கப்பல் கரைக்கு வந்ததும் சோமு ஓடி சென்று மாணிக்கம் தாத்தாவின் கால்களில் விழுந்தான். தாத்தா, என் தங்க நங்கூரம் உடைந்து விட்டது, உங்கள் இரும்புதான் என்னை காப்பாற்றியது என்றான். அழகு மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்த என் கர்வத்தை இந்த கடல் உடைத்து விட்டது என்றான். தாத்தா அவனை கோபப்படாமல் தூக்கி அவனது கண்ணீரை தன் கைகளால் துடைத்தார். சோமு, நங்கூரத்தின் மதிப்பு அதன் பளபளப்பில் இல்லை, அதன் எடையில்தான் இருக்கிறது என்றார். இரும்பு நெருப்பில் உருகி அடிபடும் போதுதான் அதற்குள் உண்மையான பலம் பிறக்கிறது என்றார். அந்த பலமும் பொறுமையும் இல்லாததால் நான் உன் தங்க நங்கூரம் பாதியில் உடைந்தது என்றார். தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட சோமு தன் அறியாமையை எண்ணி மிகவும் வெட்கப்பட்டான். சோமு அன்று முதல் தன் ஆடம்பர எண்ணங்களை விடுத்து இரும்பு பட்டறையில் அமர்ந்தான். தாத்தாவிடமிருந்து இரும்பை எப்படி பக்குவமாக உருக்க வேண்டும் என்று பொறுமையாக கற்றான். நெருப்பில் வெந்து அடிபடும் போதுதான் இரும்பு எஃகாக மாறும் என்ற விதியை கற்றான். அவனது கைகளில் இப்போது வேகம் குறைந்து ஒரு உன்னதமான நிதானம் வந்து சேர்ந்தது. அவன் செய்த அடுத்தடுத்த நங்கூரங்கள் அனைத்தும் கடலின் எந்த புயலுக்கும் உடையாமல் நின்றன. துறைமுகத்து மாலுமிகள் அனைவரும் அவனது புதிய இரும்பு நங்கூரத்தின் பலத்தை கண்டு வியந்தார்கள். சோமுவின் நங்கூரம் இருந்தால் நாம் எந்த ஒரு ஆழ்கடலுக்கும் தைரியமாக செல்லலாம் என்றார்கள். அவனது இந்த எளிய தத்துவம் அந்த நகரத்து இளைஞர்களின் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தியது. வருடங்கள் உருண்டோடின. மாணிக்கம் தாத்தா தனது வயோதிகத்தின் காரணமாக இயற்கை எய்தினார். அவர் இறக்கும்போது தன் இரும்பு சுத்தியல் மற்றும் கருவிகள் அனைத்தையுமே சோமுவிடமே தந்தார். சோமு அந்த பழைய கருவிகளை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்து வந்தான். இப்போது அவன் அந்த நாட்டின் மிகச்சிறந்த நங்கூரம் செய்யும் கலைஞனாக ஆங்காங்கே புகழ் பெற்றான். அவனிடம் வித்தை கற்க வந்த புதிய பிள்ளைகளுக்கும் அவன் இந்த உடைந்த நங்கூரத்தின் கதையை சொல்வான். அவசரப்பட்டு தேடும் பளபளப்பான அழகு புயல் வரும்போது உடைந்துதான் போகும் என்பான். உழைப்பில் உருகி வரும் இரும்பு குணமே நம்மை என்றும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் என்பான். கற்க வந்த பிள்ளைகள் அனைவரும் நேரத்தின் மற்றும் உழைப்பின் மதிப்பை ஆழமாக உணர்ந்தார்கள்.
ஒருமுறை அந்த நாட்டு மன்னரின் பெரிய போர்க்கப்பலுக்கு ஒரு நங்கூரம் தேவைப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்த பெரும் வணிகர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியால் நங்கூரம் செய்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களின் நங்கூரங்களை ஆடம்பரமாக செய்து மன்னரிடம் காட்டி பெருமைப்பட்டார்கள். ஆனால் சோமு மட்டும் மிகவும் எளிமையான கனமான ஒரு கரும் இரும்பு நங்கூரத்தை செய்திருந்தான். மன்னர் அனைத்து நங்கூரங்களையும் சோதித்து பார்க்க ஒரு விசித்திரமான சோதனையை வைத்தார். எந்த நங்கூரம் பெரிய யானையின் பலத்தை இழுத்து தாங்குகிறதோ அதுவே சிறந்தது என்றார். அரண்மனை முற்றத்தில் வைக்கப்பட்ட மற்ற தங்க நங்கூரங்கள் அனைத்தும் யானை இழுத்ததும் உடைந்தன. ஏனெனில் அவை அவசரமாக செய்யப்பட்டு உள்ளே பக்குவம் இல்லாமல் வெறும் அழகை கொண்டிருந்தன. ஆனால் சோமு செய்த அந்த எளிய கரும் இரும்பு நங்கூரம் யானை இழுத்தும் அசையாமல் நின்றது. ஏனெனில் சோமு அந்த நங்கூரத்தை நெருப்பில் பலமுறை அடித்து பக்குவமாக செய்திருந்தான். அதன் உள்ளே இருந்த இரும்பு நெருப்பில் நன்றாக வெந்து வைரமாக மாறியிருந்தது. அவனது உழைப்பாகும். மன்னர் சோமுவின் திறமையை பாராட்டி அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். அவனை தனது கடற்படையின் முதன்மை நங்கூரம் செய்பவராக நியமித்து மிகவும் பெருமைப்படுத்தினார். சோமு தனக்கு கிடைத்த புகழை கண்டும் சற்றும் தலைக்கணம் கொள்ளாமல் எளிமையாக இருந்தான். அவன் தனக்கு கிடைத்த பொற்காசுகளை தன் கிராமத்து ஏழை மாலுமிகளின் நலனுக்காக செலவிட்டான். தாத்தா கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ரகசியம் அவனது வாழ்க்கையை உன்னத நிலைக்கு கொண்டு சென்றது. நம் வாழ்க்கையும் அந்த மாலுமியின் கைகளில் இருக்கும் ஒரு சாதாரண நங்கூரம் போன்றதுதான். வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் கஷ்டங்களும் புயல்களும் நம்மை உடைப்பதற்காக வருவதில்லை. அவை நம்மை இன்னும் பலப்படுத்தி ஒரு உன்னதமான நங்கூரமாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. துன்பங்கள் என்ற நெருப்பில் வெந்து வெளிவரும் மனிதன் எப்போதுமே தனித்துவமாக மின்னுவான். அவசரப்பட்டு வெளிப்புற அழகை நம்பி முன்னேற நினைப்பவர்கள் பாதியில் உடைந்து போவது உறுதி. சோமு தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த இரும்பு தொழிலை மிகவும் நேசித்து செய்தான். அவனது எளிமையும் பொறுமையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கியது. அவன் செய்த நங்கூரங்கள் இன்றும் அந்த நாட்டின் போர்க்கப்பல்களில் அழியாமல் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இரும்புக்கு தெரியும் தன் மீது படும் ஒவ்வொரு சுத்தியல் அடியும் ஒரு பலத்துக்காகத்தான் என்று. நாமும் நம் வாழ்வில் வரும் வழிகளை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உண்மையான மதிப்பும் திறமையும் இந்த உலகிற்கு தெரிய வரும். சோமு மற்றும் மாணிக்கம் தாத்தாவின் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. பொறுமையை கடைபிடிக்கும் மனிதனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோல்வி என்பதே வராது. அவன் சந்திக்கும் அத்தனை தடைகளையும் தான் உழைப்பால் தகர்த்து முன்னேறி செல்வான். இந்த உன்னத நீதி கதை இன்றும் பல மனிதர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வெளிப்புற தோற்றத்தையும் ஆடம்பரங்களையும் மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் கடலில் புயல் வரும்போது பாதியிலேயே உடையும் தங்க நங்கூரத்தை போல அழிந்து போவார்கள். நம் வாழ்வில் வரும் சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மை செதுக்க வரும் சுத்தியல் அடிகள் என்பதை உணர்ந்து நெருப்பில் உருகும் இரும்பை போல பணிவோடும் பலத்தோடும் வாழ்பவன் மட்டுமே எந்த ஒரு புயலையும் தாங்கி தன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.